முத்தலா இருக்கிற வெண்டைக்காவ தூக்கி போடாம, அத வச்சு ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் அண்ட் ஹெல்தியஸ்ட் ட்ரிங்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வீக் 3 டேஸ் ஊர்ல இருந்தேன். ஸோ யூசுவலி ஊருக்கு போனாலே பண்ணி சாப்பிடுற ஒரு விஷயம். அண்ட் இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ப்ராசஸை வீடியோ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸோ சின்ன வெங்காயத்தையும் வெண்டைக்காவையும் குட்டி குட்டியாக நறுக்கிடணும். ஸோ நறுக்கின அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடணும். சீரகம் ஆட் பண்ண அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றின அப்புறமா இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வேக வைக்க வேண்டியதுதான். ஸோ யூஸ்வலி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அந்த என்டையர் சின்ன வெங்காயமும் அந்த வெண்டைக்காவும் கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடணும். அதுக்கப்புறமா அதை இறக்கி அப்படியே மூடி ஓவர் நைட் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வந்து சில்லாக சர்வ் பண்ணலாம். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு சூப் மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் சூப்பை விரும்பி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி மெக்னீஷியம், ஃபோலேட்டு, வைட்டமின் ஏ, சி, கே அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க்னு சொல்லலாம். இதில் இருக்கிற அந்த முஸ்லேஜ்னு சொல்லப்படுற அந்த பிசுபிசுப்பு தன்மைன்றது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை மதியம் லஞ்சுக்கு முன்னால் ஒரு ½ கப் இது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சாப்பாட்டில் இருக்கிற சுகர் ஸ்பைக்கை வந்து இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட் கூட தாராளமாக இதை கன்சியூம் பண்ணலாம். அண்ட் இது முத்தின வெண்டைக்கால தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தாராளமாக பிஞ்சு வெண்டைக்காலையும் பண்ணலாம். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.